வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன இன்ஜினியரிங் காலேஜஸ் அண்ணா யூனிவர்சிட்டியோட அண்டரில் வருது அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்க காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த காலேஜெல்லாம் நல்ல கட் ஆஃப் போயிருக்குன்றதை இப்போவே நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோன்னா நம்மளோட ரவுண்டு வரும்போது நம்ம காலேஜஸை செலக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் காஞ்சிபுரம் பொன்னேரிக்கரை கேம்பஸில் இருக்கக்கூடிய அந்த காலேஜில் ஓசிக்கு மட்டும்தான் 172.5 போயிருக்கு. மற்ற அதர் கேட்டகரிக்கெல்லாம் 154, 165 அது போலவே கம்மி கட் ஆஃப்லேயே கிடச்சிருக்கு பாருங்கள். 149லலாம் கூட கிடச்சிருக்கு, 120. அடுத்தது பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 131லேயே கூட கிடச்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, நேற்றுமே ஒரு ஜேபிஆர் பார்த்தோம், சென்னையில் இருக்குது. இந்த ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நீங்கள் இந்த கவுன்சிலிங் கோடை பார்த்துட்டு தான் நீங்கள் சூஸ் பண்ணணும் உங்கள் ரவுண்டு வரும்போது. ஏன்னா ஒரு காலேஜுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. சென்னை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஜேபிஆருக்கு வேறு நம்பர் இருக்கும், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஜேபிஆருக்கு வேறு நம்பர் இருக்கும். பாருங்கள், இதுக்கு 1140ன்னு இருக்குது. ஸோ ஒரு காலேஜ் 2 டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்குது. எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறது வேணுன்றதை பார்த்துட்டு சூஸ் பண்ணுங்கள். இங்கே காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஜேபிஆர் மீடியமாக தான் கொடுத்துருக்கான். எல்லாமே 160 பிலோலேயே கிடச்சிருக்கு. 140 to 160க்குள்ளே தான் கிடச்சிருக்கு பாருங்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங்கு, இது எல்லாமே கொஞ்சம் கம்மி மீடியம் கட் ஆஃபில் தான் கிடச்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா கிங்ஸ் என்ஜினியரிங் காலேஜ், அதுவுமே 154ன்றது ஓசிக்கே கிடச்சிருக்கு. 128 பிசிக்கே கிடச்சிருக்கு. இதுவுமே ரொம்ப அதிகம் கட் ஆஃப் எல்லாம் இல்லை, நார்மல் தாங்க. எல்லாமே 150 பிலோவில் தான் போயிருக்கு கிங்ஸ் என்ஜினியரிங் காலேஜு. அடுத்தது பார்த்திங்கன்னா பல்லவன் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் லாஸ்ட் இயர் கட் ஆஃபே கொடுக்கல. ஸோ அது கொஞ்சம் சுமாரான ஆவரேஜான காலேஜாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது லாஸ்ட் இயர் எதுக்குமே கட் ஆஃப் கொடுக்கல பாருங்கள். மேபி அது நியூ காலேஜாக கூட இருக்கலாம். அடுத்தது ராஜலக்ஷ்மி பாருங்கள், நம்ம நேற்று சென்னை டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒன்று பார்த்தோம். இப்போ பாருங்கள், ராஜலக்ஷ்மி என்ஜினியரிங் காலேஜ் இங்கே ஒன்று இருக்குது. தண்டலமில் ஸ்ரீபெரும்புதூர் தாலுக்கு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் தான் வருது. இல்லை 189.5, 185.5, 184.5, இது கொஞ்சம் ஓரளவுக்கு ஹை கட் ஆஃபில் தான் போயிருக்கு எல்லாமே. ராஜலக்ஷ்மி என்ஜினியரிங் காலேஜு. அடுத்தது பாருங்கள், ராஜீவ் காந்தின்னு ஒன்று இருக்குது. அதுவுமே ரொம்ப கட் ஆஃப் கம்மியில் தான் போயிருக்கு. லாஸ்ட் இயர் கட் ஆஃப் சில கோர்சஸ்க்கெல்லாம் கிடைக்கவே இல்லை. அது கொஞ்சம் ஸ்மாரான காலேஜஸாக தான் இருக்கும் போல் இருக்குது. சவிதா என்ஜினியரிங் காலேஜ் பாருங்கள், ராஜலக்ஷ்மிக்கு அப்புறம் அடுத்த கட் ஆஃப் இவனது இருக்குது. 180 to 160, 150 அந்த ரேஞ்சில் இருக்குது. 150 அபோவ் தான் இருக்குது மேக்ஸிமம். ஒரு சில கோர்ஸுக்கு தான் சிவில் என்ஜினியரிங்கெல்லாம் 146, 130லேயே கிடச்சிருக்கு. மற்ற கோர்சஸ்க்கெல்லாம் 160 அபோவ், 150 அபோவ் அது போல் தான் கிடச்சிருக்கு சவிதா என்ஜினியரிங் காலேஜ். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங். நேற்றுமே நம்ம ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்த்தோம், அது சென்னை டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னுட்டு. இப்போ இன்னொரு வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங், இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இதுக்குமே கவுன்சிலிங் கூட பார்த்துக்கோங்க. 1219ங்கிறது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியது. இதில் பார்த்திங்கன்னா கட் ஆஃப் 190, 187, 186 கொஞ்சம் ஹை கட் ஆஃபே போயிருக்கு சில கோர்சஸ்க்கெல்லாம். சில கோர்சஸ்க்கெல்லாம் கொஞ்சம் கம்மி கட் ஆஃப்லேயும் கிடச்சிருக்கு. பயோடெக்னாலஜிக்கே 179 கொடுத்துருக்காங்க. கெமிக்கல் இன்ஜினியரிங் 169, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் பாருங்கள் 193.5, 190.5 அது போல் போயிருக்கு. ஸோ வெங்கடேஸ்வரா பெஸ்ட்டு காலேஜ் போல் இருக்குது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியது. கவுன்சிலிங் கோட் 1219. அடுத்தது பார்த்திங்கன்னா பிபி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங்னு ஒன்று இருக்குது. அதுவுமே பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எந்த கட் ஆஃபும் கொடுக்கல. எந்த கோர்ஸுக்குமே அதில் கட் ஆஃப் கொடுக்கல பாருங்கள். ஏதோ ஒரு கோர்ஸுக்கு தான். அப்போ எந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் போனாலுமே அங்கே மேபி இடம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பிடி லீ செங்கல்வராயா நாயக்கர் காலேஜ் ஆஃப்
என்ஜினியரிங்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவுமே மீடியம் கட் ஆஃப் தான். மேக்ஸிமம் 150 பிலோ இருந்தாலே கிடச்சிடும் போல் இருக்குது. அப்போலோ என்ஜினியரிங் காலேஜுமே ரொம்ப கம்மி கட் ஆஃபில் தான் போயிருக்கு. ஆதி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியுமே கம்மி தான். ஜெய் மேத்தாஜி எல்லாம் ஒன்றும் கொடுக்கவே இல்லை. சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங், நம்ம நேற்றும் ஒரு சென்ட் ஜோசப் பார்த்தோம், இன்றைக்குமே ஒரு சென்ட் ஜோசப் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்குது. இதுலேயுமே 150 பிலோலேயே கிடச்சிருக்கு இந்த சென்ட் ஜோசப்பில். மறுபடியும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இது வேறு பிளேஸில் இருக்குது பாருங்கள். வேறு கவுன்சிலிங் கோடும் 1413 பாருங்கள். வெங்கடேஸ்வரா அது நிறைய இருக்குது, கவுன்சிலிங் கோடு மாறுது. இந்த 1413 இருக்கக்கூடிய இந்த வெங்கடேஸ்வரா காலேஜில் கொஞ்சம் கம்மி கட் ஆஃப்ஸ்க்கே பாருங்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே 147க்கு தான் போயிருக்கு ஓசிக்கு, 117க்கு பிசிக்கு போயிருக்கு. ரொம்ப கம்மி கட் ஆஃபில் தான் கொடுத்துருக்குறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் 123.5 பிசிக்கு கிடச்சிருக்கு. அப்போலோ என்ஜினியரிங் காலேஜுமே ரொம்ப கம்மி தான். சாரி, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது வெங்கடேஸ்வரா காலேஜ் சில ரொம்ப, அதாவது முன்னே இருந்த வெங்கடேஸ்வரா அதிகம் கட் ஆஃபு, இந்த வெங்கடேஸ்வரா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து கொஞ்சம் கம்மி கட் ஆஃப்லேயே போயிருக்கு. இன்னொரு ராஜலக்ஷ்மி என்ஜினியரிங் காலேஜ் முன்னே பார்த்தோம், இப்போ ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பாருங்கள். செகண்ட் பேஜில் பார்த்தது என்ஜினியரிங் காலேஜ், அது வேறு கவுன்சிலிங் கோடு. இது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது வேறு கவுன்சிலிங் கோடு 1432. இதுலேயுமே ஹை கட் ஆஃபில் தாங்க இடம் கொடுத்துருக்கான். எல்லாத்துக்குமே பாருங்கள் 190 அபோவ் 185 அபோவ் தான் போயிருக்கு மேக்ஸிமம் கட் ஆஃபு. இப்போ ராஜலக்ஷ்மி, சவிதா, வெங்கடேஸ்வரா இந்த 3 காலேஜுமே கொஞ்சம் நல்லாவே போயிருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியோட கேம்பஸோட கம்பேர் பண்ணும்போது இது எல்லாமே கொஞ்சம் அதிகம் கட் ஆஃபில் போயிருக்கு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில். பாருங்கள், உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்து, அதாவது உங்களோட கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கேற்ற காலேஜை சூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இன்றைக்கி வீடியோவில் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 காலேஜ் கொஞ்சம் நல்ல காலேஜஸாகவே இருந்தது. ஐ கட் ஆஃபில் லாஸ்ட் இயர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கம்பல்சரி பிளேஸ்மெண்ட்டும் கொடுப்பாங்க. உங்கள் கட் ஆஃப் என்னமோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் காலேஜை கவனமாக சூஸ் பண்ணிக்கோங்க கவுன்சிலிங் டைம் அப்போது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.